ஹலோ ஆல், மெலடியோட சமையல் ரெடி. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் தக்காளி குழம்பு தான். இது சிம்பிளாக குயிக்காக முடிஞ்சிடும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ரெண்டுமே இதுக்கு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அண்ட் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு பெஸ்ட்டு. கூடவே பூண்டு கொஞ்சம் தொடிச்சு போட்டுருங்க. பழுத்து தக்காளியாக எடுத்துட்டிங்கன்னா இந்த சாம்பார் உண்மையாகவே டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி 2 பழுத்து தக்காளி எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கின உடனே கொஞ்சம் சீரகம், மிளகு இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பீசஸையும் ஆட் பண்ணிடலாம். குயிக்காக தக்காளி வதங்கணுன்னா நீங்கள் கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா வதங்கிடும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச டிப் தான், இருந்தாலும் சொல்கிறேன், தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா குயிக்காக ரெசிபி முடிஞ்சிடும். ஏன்னா இந்த வெயிலுக்கு அடுப்பில் நின்று சமைக்கிறவங்க எல்லாருமே கடுப்பில் இருப்பீங்க. இந்த ஒரு ரெசிபி நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சு முடிச்சிடலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் தேங்காய் துண்டு இருந்தால் போட்டுக்கோங்க. இதை நீங்கள் துருவி கூட ஆட் பண்ணலாம். நான் மிக்சியில் அரைக்க போகிறதுனால சின்ன சின்ன பீசஸாகவே போட்டுட்டேன். வதக்கி ஆற வச்சுட்டு மிக்சியில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் கடாயில் நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா சேம் நல்லெண்ணெயே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதில் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை 3யும் போட்டு நல்லா தாளித்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அவ்வளோக்கு நீங்கள் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கலாம். இல்லை நல்லா ஊற்றுற மாதிரி குழம்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி நிறையா சேர்த்துக்கலாம். இன்றைக்கி சென்னையில் லைட்டாக மழை தூரிச்சு. உங்கள் ஊரில் மழையா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது இட்லிக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன். காலையிலேயே இந்த சாம்பார், இந்த குழம்ப எப்படி வேணாலும் சொல்லலாங்க. நீங்கள் வச்சிட்டிங்கன்னா மத்தியானம் ரைஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நைட்டுக்கு தோசை, சப்பாத்திக்குமே பெஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் திக்காக கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த சம்மரில் ரொம்ப நேரம் அடுப்பில் நின்று சமைக்க வேணாம். இந்த ஒரு டிஷ் மார்னிங் செஞ்சுட்டிங்கனாவே போதும். உங்கள் வேலை ரொம்ப சிம்பிளாயிரும். அண்ட் இது கூட தேங்காய் சட்னி ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.